ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்கள் முடிய. தியான வசனம் 12 மற்றும் 13ஆம் வசனங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமையின்றி திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் பலவிதமான அக்கினிகளை பற்றி கூறுகிறது. நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கின்ற பொழுது அக்கினியை குறித்து ஏராளமான இடங்களிலே நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களை புடமிட்டு பரிசுத்தமாக்குவதற்கென்று பலவிதமான சோதனைகளாகிய அக்கினியின் வழியாக அவர்களை வழிநடத்துகிறார். அதை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்பதாக பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, பிதாவாகிய தேவன் நம்மை சுற்றிலும் அக்கினி மதலாய் இருக்கிறார் என்பதாக சகரியா தீர்க்கனின் மூலமாக நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்றவையாய் இருக்கின்றன என்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூறுகிறது. பரிசுத்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மற்றும் ரோமர் 15:15 வாசிப்போம் என்றால், பரிசுத்த ஆவியும் கூட நம்மை பரிசுத்தப்படுத்தும் அக்கினியாய் இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கின்றோம். மேலும் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 7ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனங்களை வாசிப்போம் என்றால், அவன் கண்ட தரிசனத்தில் நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்த சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது என நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வசனம் அக்கினியைப் போல இருக்கிறது என்பதாக எரேமியா 23:29 கூறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரமாணம் அக்கினிமயமான பிரமாணமாய் இருக்கிறது என்பதாக உபாகமம் 33:2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாக செய்கிறார் என்பதாக எபிரேயாக்கியோன் 1ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் மேல் நாம் கொண்டிருக்கும் நேச வைராக்கியத்தை குறித்து உன்னத பாட்டிலே 8ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது என நாம் வாசிக்கிறோம். அதே வேளையிலே பரிசுத்த வேதாகமம் பலவிதமான அந்நியமான தீமையான அக்கினிகளை குறித்தும் கூறுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அந்த விதமான அந்நியமான அனித்தியமான தேவனுக்கு பிரியமில்லாத அந்த அக்கினிகளுக்கு நம்முடைய ஜீவியத்தில் இடம் கொடுப்போமாயின் நித்தியத்தில் அக்கினி கடலில் பங்கடைவோம் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட அக்கினிகளை குறித்த சரியான அறிவை பெற்று அவற்றிலிருந்து நம்மை நாம் தப்பித்து காத்து கொள்ள வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனவே அந்த விதமான தீமையான அக்கினிகள் சிலவற்றை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், முதலாவதாக ஆகாமியம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தை பார்ப்போம் என்றால், ஆகாமியமானது அக்கினியைப் போல எரிகிறது என்பதாக நாம் வாசிக்கிறோம். இங்கே ஆகாமியம் என்று சொல்லப்படுவதற்கு நாம் ஆங்கிலத்திலே பார்ப்போம் என்றால் விக்கெட்னஸ், துன்மார்க்கம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த துன்மார்க்கமானது அக்கினியைப் போல எரிகிறது என்பதாக பார்க்கிறோம். எனவேதான் துன்மார்க்கனை குறித்து சொல்லுகின்ற பொழுது துன்மார்க்கன் பட்டணங்களை தீக்கொளுத்துகிறான் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துன்மார்க்கன் என்றால் யார்? அன்காட், கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிராதவன்,
ஆனால் கர்த்தருடைய பிள்ளையைப் போல நடிக்கிறவனாக அவன் காணப்படுவான். துன்மார்க்கம்தான் அவனுடைய விசேஷமானது. தேவன் இல்லை, நான் தான் தேவன் என்பது தான் அந்த துன்மார்க்கத்தினுடைய பொருள். என்னை ஆண்டு கொள்வதற்கு இன்னொருவர் வேண்டுவதில்லை, நானே என்னை ஆண்டு கொண்டு அரசாட்சி செய்கிறேன் என்பவன் தான் இந்த துன்மார்க்கன். துன்மார்க்கனு சமாதானமற்றவனாக அவன் இருக்கிறான். அவன் நுரை தள்ளுகிற கடலின் அலைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்பதாக சொல்லுகிறது. அந்த அலைகளினாலே நுரைகளினாலே என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகையினாலே அப்படிப்பட்ட நிலை துன்மார்க்கனுக்கு இன்னொரு பேர் கூட கொடுக்கிறார்கள். பட்டணத்தை தீ கொளுத்துகிறவன் மாத்திரமல்ல, அவன் பரியாசக்காரன் என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. ஒருவேளை எல்லாவற்றையும் அவன் பரியாசமாக பார்க்கிறான். தேவனுடைய நடத்துதல்கள், தேவனுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பரியாசம் பண்ணி உண்மையற்ற காரியங்களை முன்னிறுத்தி அவைகளுக்கு நேராக மக்களை திசை திருப்புகிறவனாக அவன் காணப்படுகிறான். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பகையை உண்டு பண்ணுகிறவனாக அவன் இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது 51ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று கூறுகிறான். எனவே நீயும் நானும் பிறக்கின்ற பொழுதே பாவத்தில் தான் பிறக்கிறோம். அது நிமித்தம் பாவ சுவாபமுள்ளவர்களாக, துர்க்குணமுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த துர்க்குணமே நம்மில் இருக்கும் துன்மார்க்கமாயிருக்கிறது. ஏனெனில் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 18வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனங்களிலே துர்க்குணம் என்று தமிழ் மொழிபெயர்ப்பில் கூறப்பட்டிருப்பது ஆங்கிலத்தில் துன்மார்க்கம் என்பதாக கூறப்பட்டுள்ளது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கியங்களை நாம் கவனிக்கின்ற பொழுது இது நம்முடைய பிறப்பிலேயே நாம் நமக்குள் கொண்டிருக்கிற பாவ சுபாவத்தை குறிக்கிறது. இதிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் பாவங்களற கழுவப்பட்டு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதற்கு நீங்களும் நான் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய சமூகத்திற்கு ஓடி வர வேண்டும். உன்னுடைய சுயமுயற்சியினாலே இந்த துன்மார்க்கத்திலிருந்து நீர் விடுபட முடியாது. சுய கட்டுப்பாடுகளினாலே முடியாது. மனிதனுக்கு சுவையாய் தோன்றுகிற வழியாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருகையினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்கள், சகல விதமான இந்த துன்மார்க்கமான, இல்லை என்றால் ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய இந்த துன்மார்க்க அக்கினியிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியதாக காணப்படும். அவருடைய இரத்தத்திற்கு ஓடிவா, அவருடைய சிலுவை அண்டையிலே ஓடிவா. அவருடைய இரத்தம் சகல பாவங்களிலிருந்து உன்னை நீக்கி விடுதலையாக்கும். ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் பாவங்களற கழுவப்பட்டு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறபடியினாலே வேதம் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்துவம் என்ன? 20ஆம் வெளிப்படுத்தல் 20:15, நாம் அக்கினி கடலுக்கு தப்புவிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அக்கினி கடலுக்கு நீ தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் ஆகாமியம் என்னும் அக்கினியை, அதாவது துன்மார்க்கம் என்னும் அக்கினியை, பரியாசம் பண்ணுகிற அக்கினியை, தேவனுடைய ஆளுகைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடமில்லாமல் செய்து நிறைவேற்றி கொண்டிருக்கிற நம்முடைய சுயநலமான காரியங்களை தேவன் சுட்டெரிக்கும்படியாக அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவும்படியாய் அவருடைய சமூகத்திலே ஓடிவா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீ சுத்திகரித்தால் மாத்திரமே அக்கினி கடலிலிருந்து தப்புவிக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு அப்போஸ்தலன் மக்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று கூறுகிறார். நாம் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்று அந்த திவ்ய வல்லமைக்கு அனுதினமும் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய திவ்ய வல்லமைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய திவ்ய வழிநடத்தலுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது மாத்திரம்தான் எபேசியர் 4:31 கூறப்பட்டிருப்பதைப் போல சகலவிதமான கசப்பும்
கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் நம்மை விட்டு நீக்கப்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகல துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு கிறிஸ்து நம்மில் எதிர்பார்க்கும் திவ்ய சுபாவமுள்ளவர்களாக நாம் அப்பொழுதுதான் மாற்றப்பட முடியும். இந்த திவ்ய சுபாவத்திற்கு உள்ள மாற்றத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வருவோமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காய் சத்தியங்களுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை உம்மை விட்டு தூரமாக்கி அக்கினி கடலிலே தள்ளக்கூடிய ஆகாமியம் இல்லையென்றால் துன்மார்க்கமான அக்கினி எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும்படியாக உம்முடைய பாதத்திலே வருகிறோம். எங்களுக்கு நாங்களே ராஜா என்று சொல்லக்கூடிய மமதையிலிருந்து விலகி உம்முடைய ஆளுகைக்கும் உம்முடைய வழிநடத்தலுக்கும் உம்முடைய சித்தத்திற்கும் உம்முடைய தயவுள்ள இரக்கத்திற்கும் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை கழுவி சுத்திகரியும் ஆகாமியமாகிய அக்கினியை எங்களை வாழ்க்கையை விட்டு எடுத்து போடும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.